ஹாய், சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போகிறோன்னு சொல்லி தெரியாமல் போய் வாங்குகிற முதல் ஆள் நான் தான். எனக்கு ஐடியாவே இல்லைங்க என்ன வாங்குறது ஏது வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதுமே பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு போடுவோம், லிஸ்ட்டு போட்டு அப்படி தான் வாங்குவோம். எனக்கு மாப்பு வேணும்னு சொல்லி கேட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட. அதனால் அவர் சரிவா போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்டாரு. கடைசியில் பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டார். அங்கே போய் வீடியோ எடுக்க கூட எனக்கு தெரியல. பார்த்திங்கன்னா மாற்றி எடுத்துகிட்ருப்பேன். ஒரு மாதிரி உங்களுக்கே மண்டை சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக ஏதோ எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. மாப்பும் வாங்கியாச்சு. ஆனால் மாப்பு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிரித்து பார்த்தா ஒரு இடத்துல விட்டுருக்கு. அந்த நூல் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு இடத்துல விட்டுருக்கு. நாளைக்கு தான் போய் அதை மாற்றிட்டு வரணும். அதுக்கப்புறம் கிராசரி ஐட்டம்ஸ் தான் வாங்கணும். என்ன வாங்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ தானேம்மா வாங்கினேன், அதுக்குள்ளே என்னம்மா வாங்குற அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். சில ஐட்டம்ஸ்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம்ல, எண்ணெய், மிளகாத்தூள், மல்லித்தூள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் நான் அரைச்சிக்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட காய வைக்கிறதுக்கான இடம் இல்லை. அதனால் நான் இப்போதைக்கு கடையில் தான் வாங்கிட்டுருக்கேன். அதுக்காக மசாலாலாம் வாங்கியாச்சு. அப்புறமேட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்புறம் என்னென்ன வாங்கியிருந்தோன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை சுண்டல் தான். சுண்டலில் இது பச்சை பட்டாணி, அது வெள்ளை பட்டாணின்னு சொல்லுவாங்க. இது ஓவர் நைட் ஊற வச்சு உருளைக்கிழங்கோட வேக வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சு சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம். எப்போதும் நான் இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்போதும் நாகா ரவை தான் வாங்குவேன். என்னோடய பொண்ணு இதை எடுத்து போட்டால் சரி ஓகே அழுன்னு சொல்லி ஓகேன்னு விட்டுட்டு அது நாகா மைதா சும்மா ஏதாச்சும் செய்யலாமே வாங்கினேன். எப்போதுமே நாங்கள் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் மெயினாக அது வேணும்னு வாங்கிடுச்சு. அப்புறம் இந்த நூடுல்ஸ் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிடுவேன். அப்புறம் காஃபி பொடி, அப்புறமேட்டுக்கு பாத்திரம் கழுகுற சோப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் இது 2 மட்டும்தான் வாங்கியிருந்தோம். அதுக்குள்ளே என் பொண்ணோட சோப்பை நான் காமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். கேமராவுக்கு வெளியில் நின்று காமிச்சிட்டு இருந்தா. அப்புறம் நான் வாங்கி காமிச்சேன். இது பார்த்திங்கன்னா நாங்கள் லிக்விட் தான் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஓவர் ரேட்டாக இருக்கவும் அதுக்கப்புறம் சரி சர்ப்பே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 43 ருபீஸ். அதனால் அதுவே வாங்கியாச்சு. அப்புறம் ஓவராலாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கிராசரி ஐட்டம்ஸ்க்கே பார்த்திங்கன்னா 932 ரூபா வந்துச்சு. அதிகமாக கம்மியாக அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மந்த்து தான் வாங்கணும். நெக்ஸ்ட்டு மந்த்து இன்னும் என்னென்ன வாங்க போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.